Hi dears, welcome back to our channel Shafa Creations. உங்களுக்கு இந்த மாதிரியான ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படினா இந்த சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே தெரியுற ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையுமே நீங்க மிஸ் பண்ணாம ரெகுலரா பார்க்க முடியும். இந்த வீடியோவில் சிம்பிளான எம்ப்ராய்டரி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸோட நெக்லைனில் நம்மளே ஓனாக எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட நெக்லைன்லேருந்து ஒரு 1/2 inch கேப் விட்டுட்டு நெக்லைனை சுற்றிலும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸை ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ஃப்ரேம் இருந்ததுன்னா நீங்கள் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டிசைனும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பாதி நெக்கு மட்டும் அந்த ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை நல்லா இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாதி நெக்லைனில் நம்ம எம்ப்ராய்டரி போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடிலில் கோர்த்துட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. நான் இதில் 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 நூல் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை தான் ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நெக்கோட ஸ்டார்டிங்கில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நீடில் அடியிலேருந்து மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்ததுலேருந்து கொஞ்சம் கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் நம்ம வந்து நீடில் பாஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் நடுவில் நீடில் வெளியில் எடுக்கணும். கவனமாக பாருங்கள். நீடில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துடணும். இப்போது வந்துட்டு இதில் இருந்துட்டு நம்ம நெக்லைனோட கார்னரில் இந்த மாதிரி க்ராஸை வச்சு பாருங்கள். த்ரெட்டை எந்த இடத்துல க்ராஸாக வருதோ அந்த இடத்துல சின்னதாக கிளாத்தில் பின் பண்ணி வெளியில் எடுத்துடணும். இப்போ அதுக்கு கீழே இருந்து அந்த க்ராஸ் லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீடில் குத்தி வெளியில் எடுத்துடணும். இப்போ மறுபடியும் நம்ம வரைஞ்சிருக்க லைனுக்கு இந்த மாதிரி க்ராஸாக எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல நீடில் பின் பண்ணி கிளாத்தில் சின்னதாக வர மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு கீழே இருந்து அந்த கிராஸ் லைன் ஸ்டார்ட் ஆகிருக்க இடத்துக்கு நீடில் குத்தி வெளியில் எடுங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி அடுத்த ஸ்டிச் மேலே போடணும். நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோமோ அதிலேருந்து க்ராஸாக மேலே ஒரு ஸ்டிச், அதுலேருந்து கீழ்ப்பக்கம் க்ராஸாக அடுத்த ஸ்டிச், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வர மாதிரி மாறி மாறி போட்டுகிட்டே வரணும். இந்த ஸ்டிச்சோட நேம் chevron ஸ்டிச். இந்த ஸ்டிச் போடும்போது 2 விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று என்னென்னா, நம்ம 2 சைடில் மாறி மாறி ஸ்டிச்சஸ் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது நீடிலோட ஷார்ப்பான பகுதி நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு ஆங்கிளில் மாறிடக்கூடாது, அப்போ ஸ்டிச்சஸ் கரெக்டாக வராது. அடுத்தது என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கணும். இதை வந்து நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த லூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ லூப்போட வெளிப்பக்கத்தில் த்ரெட் வந்துடும். இந்த மாதிரி ஆகும்போது அடுத்த ஸ்டிச் போடும்போது கரெக்டாக வராது. அதனால இந்த 2 பாயிண்ட்ஸையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த chevron ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்லைன் முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்விங் த்ரெட் வந்துட்டு டபுள் த்ரெட்டாக நீடில் எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட சென்டரில் நீடில் அடியிலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ நீடில் ஒரு பீட் மட்டும் கோர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நீடில் குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பீட்ஸையும் நம்ம 2 விதங்களில் ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாகவும் கோர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு பழகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாவே ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இந்த செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீடை இந்த மாதிரி கோர்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம குத்தி கீழே எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே எடுத்துகிட்டு போகாமல் அந்த பீட்லேருந்து நம்ம அடுத்ததாக எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணமோ அந்த இடத்துக்கு பின் பண்ணி நீடில் வெளியில் எடுத்துக்கணும். இப்போ நீடில் பீடு கோர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் நீடில் குத்திட்டு நம்ம அடுத்ததாக எந்த இடத்துல பீட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணமோ அந்த இடத்துக்கு நீடில் கொண்டு போயிருங்க. பின் பண்ணி இந்த மாதிரி வெளியில் எடுத்துருங்க. இப்போ
இப்போ இந்த இடத்துல பீட்ஸ் கோர்த்துட்டு அதுக்கு அடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இப்படியே நம்ம கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகலாம். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக இந்த நெக்லைன் முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஃபுல் ஒர்க்குமே சேர்ந்து ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட முடியும். நான் ப்ளவுசஸ்லேயும் குர்த்திஸ்லேயும் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டிச்சஸுமே ஏற்கனவே பிகினர்ஸ்க்கான டுட்டோரியல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்ற என்னோடய பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் 1லேருந்து நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா பிகினர்ஸ்க்கான டுட்டோரியல் வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் அதில் 1 by 1 எல்லா ஸ்டிச்சஸையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா குர்த்திஸ்லேயும் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் போட்டுட்ருக்கேன் இந்த ப்ளவுஸோட சாரீ வந்துட்டு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் வரும். அதனால் நான் ஒயிட் கலர் த்ரெட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டான கலர் சாரியோட கலர் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். நாம் இந்த ப்ளவுஸோட எம்ப்ராய்டரி ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் லுக். ரொம்பவும் குறைவான டைமில் சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு அழகான டிசைனை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.